சொல்வதெல்லாம் உண்மை. ஊர்ல இருக்கிறவங்க கூட நம்பிடுவாங்க மேம். என்னை பெத்த அப்பா நம்பல. எங்க அப்பா அடுத்த ஜென்மத்துல கூட பிறந்தனா எங்க அப்பா தான் மகளா பிறந்தேன் மேடம். அவ்வளோ ஒரு ஆசை மேடம் எங்க அப்பா அம்மா மேடம். தலைமுடி நீட்டா இருக்கும், அதை பிடிச்சதா 5 தடவை மொட்டை அடிச்சிட்டான். நீ என்ன பண்ண? மொட்டை அடிச்சாளா? மொட்டை அடிச்சு 5 தடவை இருந்ததுக்கு என்னது? 5 தடவை 5 தடவை கோயில மொட்டை அடிச்சிட்டான். கோயில மொட்டை அடிச்சிட்டாரு. ஏன் நீங்க அழகா இருக்க கூடாது? ஆமா மேடம், அவனை பார்த்தாவே என்ன பண்ணணும் தெரியுமா இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம்? சொல்லுமா. என் பேர் இளவரசி மேம். என் 22 ஏஜ் ஆகுது. அம்மா வந்து பிறந்த இடம் வந்து திருவண்ணாமலை. அம்மா வந்து கட்டி கொடுத்த ஊர் வந்து எங்கள் அப்பாவோட ஊர் வந்து முத்தனூர், ஸ்மால் வில்லேஜ். அம்மாவுக்கு அந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் எங்கள் பாட்டிக்கு 4 பசங்க, பொம்பளை பிள்ளைங்க. அதனால் ஃபஸ்ட்டு பொண்ணு இருந்தனால கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்புறம் அப்பா வந்து எங்கள் அம்மாவுக்கு ரிலேஷன், அதனால் வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க. உங்க அப்பா என்ன வேலை? விவசாயம் பண்ணுறாரு. வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க உங்க அப்பா வீட்டில்? அப்பா வீட்டில் அம்மா என் பாட்டி இருக்காங்க, எனக்கு 2 சித்தப்பா, ஒரு அத்தை இருக்காங்க. சரி, அத்தை கல்யாணம் ஆகி போயிட்டாங்க. அம்மா கல்யாணம் ஆகிறதுக்குள்ள கல்யாணம் ஆகி பசங்க பிறந்துட்டாங்க. நான் பிறந்தப்ப எந்த ப்ராப்ளம் இல்லை. 2வது நான் 5 மாதம் பிறந்திருக்கேன். அதுக்குள்ளே அம்மா கன்சீவ் ஆகிட்டாங்க. 2 மாதம் வயிற்றுல பாப்பா இருந்தது. 3 மாதம் இருந்தது. அப்போ வந்து அப்பா வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணார். ஆனால் வந்து அது ஆகலை. ஆனால் அந்த வயிற்றுக்குள்ளேயே அதுக்கு உடம்புல வந்து ப்ளூ ஆயிடுச்சு. அந்த பிளட்டும் சேர்ந்து ஒரு மாதிரி சாக நிலைமையில் ஆயிடுச்சு. பிறந்து 3 நாள் கழிச்சு இறந்துடுச்சு. இறந்துட்டோன்னே அதையும் விட்டுட்டார். 3வது என் தங்கச்சி மணிமேகலை, 20 ஏஜ் ஆகுது. 2வது ஆம்பளை பிள்ளையா பொண்ணு? நாங்கள் 3 பொம்பளை பிள்ளைங்க. 2வது இறந்துட்டாங்க. 3வது பொண்ணு பிறக்கும்போது ரொம்ப கஷ்டம். பிறந்தவொன்னே எந்த குழந்தையுமே அழுவும் மேம். என் தங்கச்சி அழலை. 1.5 kg தான் இருந்தா. ஒரு பிளேட்டில் கொடுத்தாங்க மேம். செத்து போச்சுன்ட்டாங்க. எடுத்துகிட்டு போயிடுங்க, செத்து போயிடுச்சுன்ட்டாங்க. எங்கள் அம்மா கர்ப்பப்பை வெளியே வந்துடுச்சு. ஆப்ரேஷன் பண்ணணும், குடும்ப கட்டுப்பாடு பண்ணிடணும், ஆனால் குழந்தை பெற்றுக்க முடியாது சொன்னாங்க. அப்பாட்ட சைன் கேட்டாங்க. போட முடியாது, எனக்கு ஆம்பளை பிள்ளை வேணும், நானும் குழந்தை பெற்றுக்கணும்னு சொன்னார். அசிங்கமாக என் தங்கச்சும் செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் பாட்டி வந்து நெஞ்சு மேலே வச்சுக்கிட்டு அழுதும்போது காலை எட்டி வச்சு அந்த ஹீட்டில் காலை எட்டி வச்சு அப்போ தான் உயிர் இருக்கு போல இருக்குன்னு சொல்லிட்டு எத்தனையோ ஹாஸ்பிட்டல் ஓடி போனாங்க. இன்ஜெக்ஷன் போட்டு பரவாயில்ல பொழைச்சிக்கிச்சின்னு சொன்னாங்க. எங்கள் பாட்டி தான் மேம். நான் போகிறேன். அம்மாக்கு அம்மாவா? அவங்க தான் மேம் எல்லாமே செஞ்சது. நான் வந்து 1 to 3rd வரைக்கும் ஸ்கூலில் படித்தேன். எனக்கு வந்து அப்பான பயம். ஆனால் அப்பானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பா பாசம் எனக்கு இது வரைக்கும் கிடைச்சதே கிடையாது. நான் ஒரு 5 வயசாக இருக்கும்போது கூட அப்பா வந்து அடிப்பார். ஆம்பளை பிள்ளை இல்லை அந்த காரணத்தை காட்டி கரண்டி, குழம்பு கரண்டி எடுத்து முகத்தில் அடிப்பார், காலில் அடிப்பார், வயிற்றில் எட்டி உதைப்பார். அதனால் எங்கள் அம்மா கர்ப்பப்பை வீணாக போச்சு. வச்சுட்டு போத்திக்கிட்டு பயப்படும் மேம். என்னால் தடுக்க முடியாது. அந்த வயசு என்ன எதுக்காக வர அடிக்கிறான்னு தெரியாது. பயம், போத்திக்கிட்டு அழுவேன். என்னால் சொல்லவும் முடியாது, கத்தவும் முடியாது. அப்படியே மறைச்சிப்பேன் எனக்குள்ளேயே. கொஞ்ச நாள் போச்சு, ஓரளவுக்கு இருந்தார் மேம். அப்பயே சந்தேகப்படுவார். அப்புறம் எங்கள் சித்தப்பாவை எங்கள் அம்மா வச்சிருக்கன்னு தப்பாக சொன்னார். நான் ஏன் அப்படி தப்பாக சொன்னார்னா எங்கள் சித்தப்பா வந்து சப்போர்ட் பண்ணுவார். அண்ணி அப்படி பண்ணாதண்ணா. என்ன பண்ணுவார் அம்மாவை? அம்மா வந்து சந்தேகப்படுவார். எப்படின்னா எங்கேயாவது வெளியே போனால் பாத்ரூம்லாம் கிடையாது. எங்கேயாவது பாத்ரூம் போனால் கூட நீ அவனை பார்க்க தான் போன, யாருன்னே தெரியாது, நீ வேற ஒருத்தனை வச்சிருக்க. அந்த வேர்ட்னா எனக்கு என்னன்னே தெரியாது மேம். அவர் கற்றுக் கொடுத்துட்டாரு. நீ அவனை வச்சிருக்க, அதுக்காக தான் போகிற, யார்கிட்ட வரலாம் கேட்டிருக்காரு. ஆனால் அப்போல்லாம் எனக்கு என்னன்னே தெரியாது. எதுக்காக சண்டை போடுறாங்க தான் நினச்சிட்டு இருப்பேனே. அம்மா சொல்லி சொல்லி தான் எனக்கு தெரியுமே வச்சிருக்குதுன்னு என்ன அதெல்லாம் கேட்கும் போது எனக்கு உடம்புல கூசும் மேம். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. அவ்வளோ கஷ்டப்படும். சித்தப்பா சப்போர்ட் பண்ணுறதுனால வச்சிருக்க சொன்னதுனால அம்மா
எக்ஸாம் 2 தடவை அட்டன் பண்ணிட்டாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஸ்கூல் போயிட்டு இருந்தேன், என்கிட்ட எது சொல்ல மாட்டாங்க. எனக்கு இப்போ கொஞ்சம் கருத்து தெரிஞ்ச அப்புறம் தான் எனக்கு சொன்னாங்க. தங்கச்சி தங்கச்சி ரொம்ப சின்ன பொண்ணு. இப்போ கூட அவளை பார்த்தீங்கன்னா குழந்தைன்னு சொல்லுவீங்க. எத்தனை வயசு வித்தியாசம்? 20 ஆகுது. எனக்கு வந்து 2 years டிஃப்ரெண்ட் எனக்கு அவளுக்கும். அப்போ 3 வருஷம் 3 கண்டினியூஸா குழந்தை பெற்றுட்டாங்க அம்மா. விட மாட்டார் மேம், டார்ச்சர் பண்ணுவார். இப்போ கூட பையன் இல்லைன்னு அசிங்கமா கேட்பாரு அம்மா. இப்போ கூட நான் என்ன யாருக்கு பெத்தன்னு கேட்பாரு. இதுக்கும் அங்கே கூரை வீடு தான் மேம். பாம்பு மேலேயே போ, அம்மாவை கட்டி பிடிச்சி இடி இடிச்சா கூட எனக்கு ஜோரம் வந்துடும். அம்மாவை தான் கட்டி பிடிச்சிப்பேன். அம்மா வேலைக்கு போகலையாம்மா? அப்பானே ஓட்டார். சந்தேகத்தால. நீ படிச்சியா? படித்தேன் மேம். என்ன படிச்ச? பிசிஏ முடிச்சிருக்கேன். வெரி குட். இப்போ படிக்க வச்சிருக்காரு. சந்தேகப்படுவார் மேம். அப்புறம் 9th 12th வரைக்கும் நான் ஆயா வீட்டில் படிச்சுக்கிறேன். அம்மா தான் இங்கே இருந்தால் நீ படிக்க மாட்டேன்னு ஆயா வீட்டுக்கு போயிடுன்னு சொன்னாங்க. 9th தங்கச்சி என்ன பண்றா? இப்போ வந்து பிபி பண்ணிட்டு இருந்தாங்க, நிறுத்திட்டாங்க. ஏன்? தொண்டையில் சதை இருக்கு, படிக்க முடியாது, கண்ணு தெரிலன்றோம். ஹாஸ்பிட்டலுக்கு அப்பா எனக்கு வலிக்குதுப்பான்னு கெஞ்சுவான் மேம். தொண்டை வலிக்கிறதுனா? தொண்டை வலிக்குதுப்பா, என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போப்பான்னு கெஞ்சு. கூட்டிட்டு போக மாட்டார். பொய் சொல்ற நீ, யார்கிட்ட காசு கொடுக்கறதுக்காக தான் நீ இப்படி பொய் சொல்ற. உம்மா கற்று கொடுத்தாலும் உம்மா காசு சம்பாரிச்சா கொடுக்க போறேன். எனக்கு வலிக்குதுன்னு வாய் விட்டு சொல்ல முடியாது எங்களால். ஏன் அப்பா எனக்கு இது வேணும்னு சொல்ல முடியாது. சந்தேகப்படுவாரு. கடைசியில் என்னையும் தங்கச்சி சந்தேகப்படுறாரு. 9th to 12th வரைக்கும் முடிச்சிட்டேன். பரவாயில்ல. காலேஜுக்கு வந்து சேர்ந்தேன் மேம். காலேஜில் செலிப்ரேஷன் வைப்பாங்க, தீபாவளி செலிப்ரேஷன், பொங்கல் செலிப்ரேஷன் வைப்பாங்க. ஆஃப் சாரி கட்டிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஆஃப் சாரி கட்டிட்டு வரலாம் 500 போடுவாங்க. எனக்கு ஆசை ஆஃப் சாரி கட்டணும், சாரி கட்டணும். எல்லா பொண்ணுங்களுக்கும் ஆசை இருக்குமா. கட்டிட்டு போனேன். என்ன யார் சொன்னாங்க தெரில. உன்னை யார் வீட்டுக்கு வந்த உடனே உன்னை யார் ஆஃப் சாரி கட்ட சொன்னேன். அப்பா காலேஜில் நம்ம கட்டிட்டு வர சொன்னாங்கன்னு சொன்னேன். அவன் கட்டிட்டு வர சொன்னேன். எனக்கு கட்டிட்டு போவியா? அப்பா அவங்க திட்டுவாங்கப்பா, எனக்கு ஆசையாக இருந்தது சொன்னேன். இல்லை நீ கட்டிட்டு போனோம் பின்னாடி 4-5 பேர் சுற்றுவான், நீ ஓடி போயிடுவேன், இது ஒழுங்காக இருக்க மாட்டேன். அதோட சரி மேம் ஆஃப் சாரி கட்டுறது அதோட தூக்கி போட்டதான் மேம். தொடலை. பூ வச்சுட்டு போனால் கூட பூனா ரொம்ப பிடிக்கும். ஆயாலாம் ஸ்கூல் படிக்கும்போது பூ வச்சு விடுவாங்க. காலேஜில் பூ வச்சுட்டு போனால் கேட்பாரு, எல்லா பொண்ணுங்களும் பூ வச்சா ஒரு மாதிரி இருக்கும், பொண்ணு பூ வச்சா மட்டும் வேறு மாதிரி இருக்கும். அம்மா கேட்பாங்க வேறு மாதிரின்னு. எப்படி இருக்குல்ல மேம் கெட்ட வார்த்தை, அதுவா மேம் நான் அது மாதிரி நான் ஆயிடணும், ஓடி போயிடணும், கெட்டு போயிடணும். நிறைய பேர் வீட்டாண்ட இருக்கிறவங்க ஒல்லியாக இருக்கா பாப்பா, ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போங்க, பாவமாக இருக்கு. இப்படி ஒல்லியாக இருந்தால் என்ன பண்ணுறது, காலேஜ் படிக்கிற பொண்ணு மாதிரி இல்லை, யார் மேரேஜ் பண்ணிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அம்மா வந்து அப்பாடி சொல்வது இது மாதிரி சொல்கிறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனேன். நல்லா கூட்டிகிட்டு போக மாட்டேன். எதுக்கு கூட்டிகிட்டு போகணும்? அது குண்டாயிடுச்சுன்னா அது மாதிரி ஆயிடும், உபச்சாரத்துக்கு போயிடும்னு சொல்லுவார். கஷ்டமாக இருக்கும். அப்போ குண்டா இருக்கிறவங்க அப்படிதானே. உன் பேர் என்னம்மா? மணிமேகலை. த்ரோட்டில் ப்ராப்ளம் இருக்காம்மா உனக்கு? டாக்டர் பார்க்குறதே இல்லையா? பார்த்தோம் மேடம், எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போய் தான் பார்த்தோம். ஆனால் டாக்டர்னு சொன்னாங்க மேடம், எங்கள் அப்பா எதற்கு தான் சொன்னாங்க, இந்த மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா சீவு பிடிச்சி கண்ணு தெரியாது போயிடும். அப்போ கூட எங்கள் அப்பா ஒன்றுமே சொல்லலை மேடம். அந்த டாக்டர் காசு வாங்க நான் இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டேன். அந்த டாக்டர் கூட கேவலமாக பேசுகிறாரு மேம்.
அதனால நான் ஒண்ணுமே கேட்கறதே இல்லை மேடம். வலிச்சுன்னா கூட நான் உள்ளார அப்படியே மனசுக்குள்ளவே அழுதுக்குவேன் மேடம். எங்க அம்மா கிட்ட தான் சொல்லுவேன் மேடம் நான். காஃபி குடிக்க தந்தா கூட அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கினேன் மேம். சுகர் ஆகுது, காஃபி தூள் ஆகுதுன்னு சொல்லி அசிங்கமா திட்டி அந்த பழக்கத்தை நான் விட்டுட்டேன் மேம். அவருக்கு பிரச்சனை நீங்க 2 பேரும் பொம்பளை பிள்ளையா இருக்கிறதுனாலயா? உங்களை பிடிக்காது? ஒரு நாள் கூட எடுத்து வச்சு கொஞ்சினது கிடையாது? இல்ல மேம். எங்க அப்பா வந்தாவே பயந்து போய் எந்திரிச்சு நின்றுடுவோம் மேடம். உட்காந்தா கூட தூரத்துல போய் நின்றுடுவோம் மேடம். எல்லாரும் அப்பா வந்தா ஜாலியா போய் எங்க அப்பா வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கோங்க. ஆனா நாங்க அப்படி இல்லை மேடம். பயந்து போய் எந்திரிச்சு நின்றுக்கோங்க. சேர் வழியில இருந்தது அப்படியே எட்டி உதைப்பாரு மேம். எங்க மேல வந்து விழும். எங்களை கண்டாவே பிடிக்காது மேம் அவருக்கு. ஆனா வெளியே வந்து என் பசங்க உயிர்னு போய் சொல்லுவாரு மேம். ஆனா நீங்க எங்க வீட்டை யார்கிட்ட வேணா கேட்டு பாருங்க மேம், எங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டதுன்னு தெரியும். உங்க அம்மாட்ட எப்படி நடந்து பாருமா? எங்க அம்மா கிட்ட ரொம்ப கேவலமா கெட்ட கெட்ட வார்த்தையில மேடம், அசிங்க அசிங்கமா பாவம் மேடம் எங்க அம்மா. பச்சை பச்சையா கேட்பாரு மேம். எங்களுக்கு தெரியாத வார்த்தையே இல்லை மேடம். எங்களையும் அப்படிதான் கேட்பாரு. எப்படி உங்களை படிக்க வைக்கிறாங்க? அதே எனக்கு அதிசயமா இருக்கு. ஏன் அவ படிப்பை விட்டுட்டாங்க? தண்ணியில சதறதுனால அவளை படிக்க முடியல. ஜுரம் வந்து தானா அடிக்க ஜுரம் வருது. கண்ணு தெரியாம போயிடுது. கெஞ்சி கடைசியில சூசைட் அட்டன் பண்ணிட்டாமா. சும்மா இதுக்கு எடுத்தாலும் சூசைட் அட்மிட் பண்ணா என்ன அர்த்தம்? இது என்ன, இது என்டர்டெயின்மெண்டா? சூசைட் அட்டன் பண்ணுறது என்னால தாங்க முடியல மேடம். வலிக்கு. எங்க அப்பா காலேஜ்ல நான் அழுவேன் மேடம். அங்க மேம் கேட்பாங்க, உங்க அப்பா என்ன கேர்லெஸ்ஸா இருக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு நான் வேணா சொல்லட்டுமா அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க மேடம். வேணாம், எங்க அப்பா பார்த்தா எனக்கு பயம்னு சொல்லிட்டு நான் வேணாம்னு சொல்றேன் மேடம். எத்தனை வருஷம் படிச்ச நீ டிகிரி? இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் மேடம். நிறுத்திட்டியா? காலேஜ் ஃபீஸ் கட்டுறது கூட என்னை எழுப்பி நிக்க வச்சுப்பாங்க மேம். கடைசியில் நான் தான் கட்டுனேன். அங்க வந்து வீட்டுல வந்து கேட்பேன், அம்மா என்னை எழுந்து நிக்க வச்சிட்டாங்க, கஷ்டமா இருக்குதுமா, ஃபீஸ் கட்ட சொல்லுமான்னு கேட்பேன். நான் என்னம்மா பண்றது, அப்பாட்ட கேளுமான்னு சொன்னா, அப்பாட்ட கேட்டா இவளை கேட்க சொல்லுமா. உன் அம்மா வச்சிருக்காளே அவனை வந்து கட்ட சொல்லு. யாருன்னு கேட்டா மேம் இவன், அவளுக்கு தான் தெரியும், ஏன் உங்களுக்கு தெரியாது, உங்கள்கிட்ட சொல்லலையா, உன்னை பெத்தவன்ட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லுவாரு மேம். அசிங்கம்மா. நான் யார்கிட்ட மேம் போறது? உங்க அம்மாக்கு சம்பாத்தியம் இல்ல, அப்பா தான் கொடுக்கணும். 100 நாள் வேலை இருக்கு மேம். அதுல சம்பாதிச்சுதான் நான் இது கூட எனக்கு வாங்கி தருவாங்க. இப்போ ஃபீஸ் எல்லாம் அம்மா கட்டுவாங்களா அப்பாவா? அப்பா மேம். அதுவும் திட்டி அந்த ஃபீஸ் கட்டிட்டாருன்னா அன்னைக்கு நாங்க செத்தோம் மேம். அதை விட ஒரு இதுவே கிடையாது. அடிச்சே கொண்டு வரும் ஃபீஸ் கட்டிட்டுன்ற ஒரே காரணத்தால. நான் 1 மாசமா உடம்பு சரியில்லாம படுத்துனேன் மேம். வாமிட் எடுத்தா அப்படியே ரத்தமா வரும் மேம். படுக்கவே முடியாது மேம். என்னால உட்காந்தே தான் தூங்குவேன் மேம். வாயில தான் மூச்சு விடுவேன். என்னால மூச்சு விட முடியாது. அதுக்கு எங்க அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனாரு. அவங்க வந்து இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டாங்க மேம். வெறும் சளி அப்படி இப்படி சொல்லிட்டு அது மட்டும் இது பண்ணிட்டாரு மேம். அதுக்கே எங்க அம்மாவை, உன்னாலதான் இந்த 2000 ரூபாய் கூட என்னது நீயே இல்லாம வேஸ்டா செலவு பண்றதுக்கு நீ தாண்டி அப்படி சொல்லிட்டு எங்க அம்மாவை வேற திட்டுறாரு மேம். உங்க அம்மா வந்திருக்காங்களா? கொஞ்சம் விவரமா சொல்லுங்கம்மா, உங்க வாழ்க்கையில என்ன நடந்தது? என்னுடைய பேர் கீதா மேடம். நான் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் திருவண்ணாமலை தான். எங்கள் அம்மாவுக்கு தங்கச்சிக்கு நாத்தனார் பையன் வந்து 8th பொண்ணு கேட்க ஆரம்பித்தாங்க. அம்மா படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. 10th வந்து மும்முரமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, பொண்ணு கொடுத்தே தான் ஆகணும்னு. 27/6/1993 மேரேஜ் ஆச்சு மேடம். கல்யாணன்றது என்னன்றது எனக்கு தெரியாது. கல்யாணம் எப்படி இருக்கும், கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும், ஹஸ்பண்டுக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற வழிமுறையாக எனக்கு தெரியாது. கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு 5 மாதம் அவருக்கு எனக்கும் கருத்து வேறுபாடு மேடம். அவங்க கல்யாண வாழ்க்கை புரியலை, பிடிக்கலை. அந்த இதுவில் அவர் கூட கொஞ்சம் பேசுறதில்ல, கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருப்பேன்.
பேச முடியாதுன்னா அவர் வந்து கொஞ்சம் எல்லாம் தெரிஞ்சவர். அவருக்கு வந்து 30 வயசு மேடம், எனக்கு 16 வயசு கல்யாணம் ஆக சொல்ல. அவருக்கு எல்லாமே தெரியும், ஆனால் எனக்கு எதுவுமே தெரியாது. அதை தெரிய வைக்கவும் அவர் முயற்சி பண்ணல. அந்த கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்கணுமோ அதுக்கு தான் அவர் வந்து செயல்படுத்துறாரு. அது எனக்கு புரியலை, பிடிக்கல. அந்த 6 மாதம் டிஸ்டன்ஸுக்கு அப்புறம் அம்மா அடித்து அவர்கிட்ட பேசி பிடிக்காததுக்கப்புறம் அம்மா எங்கேயோ போய் இதெல்லாம் பிடிக்கணும், புருஷங்கிட்ட வாழணுன்றதுக்காக கொஞ்சம் மருந்து கிருந்தெல்லாம் கூட வச்சாங்க எனக்கு அம்மா. அதுக்கப்புறம் பிடிச்சி ஒரு 5 மாதத்துக்கு அப்புறம் பெரிய பொண்ணு நின்றுச்சு. அந்த இதுலேயே நின்றுறதுக்கு அப்புறம் குழந்தை 10 மாதம் பொறுத்து பிறந்துட்டான். அப்போல்லாம் நல்லா தான் இருந்தது, எந்த ஒரு கருத்து வேறுபாடும் எங்களுக்குள்ளே வரல. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் 3 மாதம் தான் இடைவெளி. அதுக்கப்புறம் வந்துட்டார் வீட்டுக்கு. எனக்கு சாப்பாடு ஆக்கிறதுக்கு காலையில் நீ வீட்டுக்கு தான் வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டார். அம்மா வேணாப்பா, 5 மாதம் ஆகட்டும், பச்சை உடம்பு இட்டுன்னு போ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. அப்பயும் கேட்கல, விடலை. ஸோ அம்மா டெய்லி வந்து குழந்தை பார்க்குற சாக்கில் வந்து உட்காந்து பக்கத்தில் உட்காந்து பேசுவார். இது போல் பிரச்சனைம்மா வேணாம் வந்துரு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 3ஆம் மாதம் இட்டுன்னு போனார் மேடம். 3ஆம் மாதம் இட்டுன்னு போயிட்டு 4ஆவது மாதம் 1 மாதம் தான் இருந்தது. அப்படியே நின்றுச்சு. 2வது குழந்தை நின்னதுலேருந்து மாத்திரை வாங்கினது கொடுக்கறது, இது எள்ளெல்லாம் வாங்கினது கொடுக்கறது, அதெல்லாம் கலைக்கிறதுக்காக அதெல்லாம் எதுவும் கலையாதது. கொஞ்சம் கரு வளர்ந்துருச்சு. ஒரு 2 மாதம் ஆயிடுச்சு. பாப்பா வந்து 6 மாதத்து குழந்தை ஆயிடுச்சு. அந்த எள்ளு சாப்பிட்டது மாத்திரை சாப்பிட்டதெல்லாம் உள்ள குழந்தைக்கு நீளமாக இருந்திருக்கும் போல இருக்கு. ஒரு மாதிரி நோய் மாதிரி ஆகிட்டு இருக்குது. நார்மலாக 9ஆம் மாதம்லாம் வீட்டிலே குழந்தை பாப்பா அம்மா வீட்டிலே பாப்பா பிறந்துச்சு. பொண்ணு தான் மேடம். பொண்ணு பிறந்ததும் அழுவலை, எதுவும் பண்ணலை, கை காலெலாம் நீளமாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எட்டுன்னு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எட்டுன்னு போனதுக்கு இல்லை டீப் வச்சுட்டாங்க, மூக்கெல்லாம் டீப் வச்சுட்டு குழந்தை பிழைக்காது, இது ஒரு மாதிரி எந்த நோயாயிடுச்சு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் மறுபடியும் அம்மா எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. தாய்ப்பால் கொடுக்க முடியல, இது பேபி ஆனதால். அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பிறந்தது சாயங்காலம், சனிக்கிழமை அன்னைக்கெலாம் வீட்டிலே இறந்துச்சு குழந்தை. வீட்டில் இறந்தது பார்க்கறதுக்கு வராரு அவர், ஆளுங்களை இட்டுன்னு வந்துட்டு பார்த்துட்டு ஒரே மாதம் தான் மேடம். அந்த மாதம் பிறந்தது 2வது மாதம்லாம் வந்து உட்காந்துட்டார். மறுபடியும் வந்தேதாகணும், வீட்டில் எனக்கு சாப்பாடு ஆக்கிறதுக்கு. அவங்க அம்மா இருக்கிறாங்க, எங்கள் மச்சனை 2 பேர் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் இருந்தாலும் சாப்பாடு ஆக்கி போகிறதுக்கு எனக்கு வந்தாகணும், நீ வந்தாதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 2வது மாதம் அம்மா டாக்டர்கிட்ட போய் இவங்க தொல்லை பண்ணுறானே அப்படின்னு போட்டு அணைச்சி வச்சிட்டாங்க. அணைச்சி வச்சது அந்த 5 மாதம் பீரியடு அதிகமாக போக ஆரம்பிச்சிருச்சு. 1 மாதத்துக்கு 2 தடவை போக ஆரம்பிச்சிச்சு. ஒன்றும் உடம்பு வந்து முடியலை, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு அது பாப்பா பிறந்து 2 மாதம் இட்டுன்னு போய் 5ஆம் மாதம் பங்குனி மாதத்துக்குலாம் எடுத்ததுக்கப்புறம் அவன் நின்றுட்டான். அதுக்கப்புறம் இந்த பாப்பா 5வது மாதத்துலேருந்தே நான் மாத்திரை சாப்பிட ஆரம்பித்ததும் 9ஆம் மாதம் மறுபடியும் வலி எடுத்துருச்சு. அங்கே இருந்தேன் 9ஆம் மாதம். மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு வலி எடுக்கவே அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். அம்மா வீட்டுக்கு வந்ததும் அதை பற்றி அவர் கேர் பட மாட்டார். குழந்தை மழுவாத இருக்கிறாளே அந்த மாதிரிலாம் அவர் எடுத்துக்க மாட்டார். அதுக்கப்புறம் வந்ததும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனோம். குழந்தை பிறந்துருமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு ஒரு 2 நாள் இருந்தேன் மேடம். அங்கே இருந்துட்டு தான் இது இன்னும் 4 ஆகும் போல் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு வந்ததும் பன்னீர் கொடை உடஞ்சி இந்த ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்கறதால பன்னீர் கொடை உடஞ்சி குழந்தை துடிப்பு வயிற்றுல இல்லைம்மா, இறந்துட்டு இருக்குது, பெரிய ஜீவன் மட்டும்தான் காப்பாற்ற முடியும். எங்கள் அம்மா பரவாயில்ல, எனக்கு என் பொண்ணு கிடைச்சா போதும், எனக்கு குழந்தை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்மிஷன் பண்ண சொல்லிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நைட்டு 7 மணிக்கு பிரசவ வார்டுக்கு போனால் மேடம், வலிகளே எதுவுமே கிடையாது. அவங்க பிரசவம் ஆகிறதுக்காக இன்ஜெக்ஷன் போடுறாங்க, குளுக்கோஸ் போடுறாங்க, குழந்தை நல்லா திரும்பி வருது. அந்த வலி வந்ததும் திரும்பி வந்த குழந்தை நின்றுச்சு மேடம். நர்ஸெல்லாம் போய் டாக்டரை கூப்பிட்டு வந்ததும் தலையோட வந்து நின்றுச்சு. தலை வந்ததும் கை வச்சு குழந்தை இழுத்துட்டாங்க. 1,600 தான் இருந்தா, அழவே இல்லை. குழந்தை இல்லைம்மா, நாடி துடிப்பு இல்லை, எடுத்துன்னு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க அப்பா கிட்ட. எடுத்துன்னு சுற்றிட்டு வந்ததும் அந்த குழந்தை உடம்பு சூடு ஏறின பார்த்து அழுத பார்த்து இன்ஜெக்ஷன் பண்ணாங்க. இன்ஜெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் டாக்டர் சண்டை போட்டாங்க. உனக்கு என்ன வயசு ஆகுது, இதுக்குள்ளே 3 குழந்தை ஆயிடுச்சு, நீ படித்த பொண்ணு தானே,
உங்கள் வீட்டுக்காருக்கு உனக்கும் டிஸ்டன்ஸ் வச்சு கூடாதா அப்படி இப்படின்னு அவங்க எக்கச்சக்கமாக சண்டை போட்டாங்க. இது என்னால் பேச முடியல மேடம், அவங்கக்கிட்ட என்னால் சொல்ல முடியல. அவர்கிட்ட ரொம்ப பிரச்சனை பண்ணுறாரு, இப்படியே கூட்டின்னு போய் தான் இந்த மாதிரி ஆக்கிட்டாரு அப்படி. இதுக்கு மேலே உனக்கு குழந்தை நினைச்சுன்னா உன் உயிருக்குது ஆபத்து. நீ என்ன முடிவெடுக்கிறியோ எடுத்துக்கோ, உனக்கு அழகாக 2 பெண் குழந்தை இருக்குது, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்னால் முடியறாத ஸ்டேஜுக்கு ஆப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னதுக்கு எங்கள் வீட்டுக்கார் ஆப்ரேஷன் பண்ண வேணாம், எனக்கு பையன் வேணும், எனக்கு வேணாம் பொண்ணு. ஆப்ரேஷன் பண்ணிக்கல நீங்க? ஆப்ரேஷன் பண்ணிட்டேன் மேடம். ஆப்ரேஷன் பண்ணிட்டு 5வது மாசமே கூப்பிட்றாரு. கூட்டின்னு போயிட்டு ஒரு 2 மாசம் தான் கம்மி இருந்தார் மேடம். அதுக்கப்புறம் எங்கள் தங்கச்சி பொண்ணு கேட்க வந்தார் வீட்டுக்கு மறுபடியும் அம்மா கிட்ட. உங்க தங்கச்சி பொண்ணு? தங்கச்சிக்கு 2வது கல்யாணம் பண்ண, எனக்கு பையன் வேணும், எனக்கு ஆண் வாரிசு வேணும், எனக்கு கொல்லி வைக்கிறதுக்கு பையன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு மேடம். கொல்லி வைக்க பையன் வேணுமா? ஆமாம் மேடம், கொல்லி வைக்கிறதுக்கு எனக்கு பையன் வேணும், எனக்கு 2வது கல்யாணம் அவங்க தங்கச்சி வந்து கேட்டு எனக்கு பண்ணி கொடு. பொண்ணு கேட்டு வந்தப்ப என்ன சொன்னாங்க அம்மா அப்பா? உனக்கு ஒரு பொண்ணு கொடுத்ததே போதும், 2வது பொண்ணுலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அதுலேருந்து வீட்டு உள்ள வரமாட்டார். வீட்டுக்குள்ள கொடுக்காததுனால, பொண்ணு கொடுக்காததுனால வீட்டு உள்ள வரமாட்டாரு. வெளியே இருந்து தான் பேசுவார். வெளியே இருந்து தான் நான் போனாலும் வீட்டில் கீதா அப்படின்னு தான் கூப்பிடுவார். அப்படின்னா பேரே அதுதான் கூப்பிடுவார் மேடம். அசிங்கமாக கேட்பார். அப்புறம் பாப்பாவுக்கு, இந்த பாப்பாவுக்கு 1 வயசுலேருந்து நொடிப்பு ஃபிக்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த ஃபிக்ஸ் வர ஆரம்பித்தா அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யூரின் போயிடுவா மேலேயே. அதுக்கு அவர் என்ன சொன்னார், மடவாளன் இருக்குது கிராமம், அங்கே எடுத்துன்னு போய் நரம்புக்கு நரம்பு சூடு போட்டால் அந்த ஃபிக்ஸ் நல்லா ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு அப்பா வந்து ஒத்துக்கல. இப்போ எவ்வளோ மருத்துவம் முன்னேறி இருக்குது, அதனால் அந்த வேணாம், நான் போய் மெட்ராஸ்க்கு நீ இட்டுன்னு போனாலும் பரவாயில்ல, நான் இட்டுன்னு போய் பாப்பாவுக்கு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேபி ஹாஸ்பிட்டலுக்கு எக்மோருக்கு இட்டுன்னு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தேன் மேடம். 2 வருஷம் மாத்திரை சாப்பிட்டா. அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு மேடம். அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு மந்த்லி 3 மாசத்துக்கு ஒரு தடவை செக்கப் இட்டுன்னு வர்றதுக்கு கூட நான் இட்டுன்னு வரேன், அது கூட அவர் இட்டுன்னு போக மாட்டார் மேடம். பிடிக்கல. ஆமா, பொம்பளை பசங்க பிடிக்காத அவர் எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டார் மேடம். அதனால அவர் இட்டுன்னு போக மாட்டேன். நானும் அம்மா 3 பேர் இட்டுன்னு போவோம். பார்த்துட்டு வந்தோம்னா அப்படியே உடனே வருவார். அங்கே அம்மா வீட்டாண்ட வந்து ரோட்ல நின்று, கீதா என்னாடி பண்ற அசிங்கமா கேள்வி கேட்பார். உங்க அப்பனுக்கு பிறந்துச்சா எனக்கு பிறந்துச்சா, நீ பார்த்துட்டு வர வேண்டியது தானே வீட்டுக்கு, உடனே ஏன் வரல, இங்க இருக்கிற உனக்கு இங்க என்ன வேலை, நீ இங்க எவனை பார்த்துன்னு இருக்கிற, அதை தான் கேட்பாரு. ஃபர்ஸ்ட் கேட்கறது அதை தான் கேட்பாரு. அதுக்கு பதில் என்னால சொல்ல முடியாது. கேட்டா அடி. அது கூட முன்னாடி எதுக்கு இருந்து அடிச்சா எதனா நான் செஞ்சு தள்ளி விட்டுடலாம், பின்னாடி தான் அடிப்பாரு. அடிச்சு அடிச்சு கழுத்துல அடிச்சு இன்னைக்கு பெல்ட் போற நிலைமைக்கு ஆயிருக்கேன். 5 வருஷமா இன்னைக்கு உட்காந்துட்டேன் நான். திடீர்னு ஏமா இங்க வந்திருக்கீங்க? இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டீங்க, இந்த பசங்களை படிக்கவும் வச்சுட்டீங்க. இவளுக்கு தான் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, ஆனால் படிப்பு கண்டினியூ பண்ணமா, எப்படியாவது படிக்கணும். ஏன் திடீர்னு இங்கே வந்திருக்கீங்க? தாங்க முடியல மேடம், அவர் பிரச்சனை இப்போ அதிகமாயிட்டாரு. கல் எடுத்து அடிக்கிறது, ஏனத்தை போட்டு உடைக்கிறது, எதா இருந்தாலும் எடுத்து அடிக்க வேண்டியதுதான். அவருக்கு என்னவா கோவம் இப்போ? சந்தேகம் தான் மேடம், முழுக்க சந்தேகம் தான். போன்ல கம்பெனி கால் வந்தா கூட அந்த நம்பரை எடுத்து அவர் செல்லுல போட்டுட்டு வீட்டுல எங்களுக்கு தெரிஞ்சு போன் பண்ணா தெரிஞ்சிரும்ட்டு வெளியே போய் போன் பண்ணிட்டு வருவார் மேடம். வீட்டுல பாத்ரூம் கக்கூஸ் கிடையாது, கட்டல. ஏன் கட்டல? வசதி இருக்குல்ல. வசதி இருக்கு மேடம், கட்ட மாட்டேன்ட்டாரு. ஏன் கட்ட முடியாது? அவங்களுக்கு மேரேஜ் ஆனாதான் கட்டுவேன்னு சொல்லிட்டு கட்டணும். வயசு பசங்களுக்காக தான் கட்டணும், மேரேஜ் ஆனா மட்டும் தான் கட்டுவார். ஏன் மேரேஜ் ஆனா கட்டுவாரு? அப்பதான் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க அப்படின்றதால கட்ட மாட்டேன்ட்டாரு மேடம். நாங்க ஏரிக்கு தான் மேடம் டாய்லெட் போனோம். ஏரிக்கு அவ்வளவு தூரம் போனா கூட மெத்த மேல ஏறி பாப்பாரு மேடம். எவன் கூட போய் இருந்து கஷ்டமா இருக்கு மேம் போறது. அவ்வளவு தூரம் தான் மேடம் போனோம். வாமிட்டா வரும் மேம், எனக்கு மயக்கம் வரும், அப்படியே உட்காந்துப்பாங்க. இவ்வளவு நாள் ஏமா பொறுத்துட்டு இருந்தீங்க? இவ்வளவு நாள் இவங்க அன்னைக்கு தூக்கி போட்டுட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி மனுஷனால. மேடம் பொறுத்துன இந்த மேடம் இவங்க எப்படி பாக்குறாரு? எதை பொறுத்துட்டு இருக்கணும், எது பொறுத்துக்க கூடாதுன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம வந்து மேக்சிமம் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பிரிக்க கூடாதுன்னு தான் பார்ப்போம். ஆனா இதெல்லாம் வந்து தாங்க முடியாத விஷயம். என்ன ஒரு ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் அந்த பொண்ணு சொன்னா பாத்தீங்களா? ப்ரஷ் பண்ண பேஸ்ட் இருக்காது மேம், கோலமாவு தான் மேம் வளர்க்கும். கோலமாவத்தோட கோலமாவும் இருக்காது மேம், கடை வாங்கி வருவோம் மேம். எங்கள் சித்தி வீட்டில் ப்ரஷ் பண்ணுறது எதுவுமே வாங்கி தர மாட்டாரு. என் பொண்ணுங்க இது மாதிரி ஒரு இது வாழணுன்னுட்டு இந்த மாதிரி குடும்பம் வெளியில் போகக்கூடாதுன்னு
எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ கஷ்டம். ஏம்மா நீங்க பேசாம நீங்க கொண்டு வச்சுக்க வேண்டியதானே? நாலு பேரை இட்டுன்னு வந்து பஞ்சாயத்து பண்ணி இட்டுன்னு போவார் மேடம். 4 பேரை இட்டுன்னு வந்து பஞ்சாயத்து பேச மாட்டேன். இப்ப இவ்வளவு நாள் கழிஞ்சிட்டு வர்றீங்க. இப்போ பெரிய கொடுக்குறாங்க, அதே சந்தேகம் பிடிக்கிறாங்க. பொறுமையா தாங்க இருந்தேன். இவ்வளவு கொடுத்தது இவ்வளவுதான் மேடம் இப்ப நான் வெளியே வந்தது. இவ்வளவு தூரம் உங்க ஜீ தமிழ் வந்து எனக்கு ஒரு தீர்ப்பு கிடைக்கணும்ன்றதுக்கோசம் இவ்வளவு வந்தேன் மேடம். அரளிவதை எடுத்துன்னு வந்து நான் இதுக்கு மேல இருக்க மாட்டேம்மா, நான் செத்துருவேன், எனக்கு வேணாம், இப்படி ஒரு வாழ்க்கை வேணாம், வா. அந்த அரளி விதை போய் குடிக்க போனது கூட வந்து ஏன்னு கேட்கல மேடம். எதுக்காக நீ குடிக்க போற, எதுக்காக சாகரன்னு கேட்கவே இல்லை மேம். அவர் வாட்டு சாப்பிட்றாரு. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட எல்லாம் இதெல்லாம் சொல்லுவீங்களா? சொல்லுவோம் மேம். நீ எதுக்கு இருக்க, நீ உங்க அப்பா சொல்றாருல ஓடி போன்னு ஓடிப்போ, அப்பதான் உனக்கு அவரு அந்த அருமை என்னன்னு அவருக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. ஆனா நான் அப்படிப்பட்ட குடும்பத்துல இல்ல மேம். எங்க தாத்தாப்படி அப்படி என்ன வளர்க்கல, எனக்கு தெரியாது மேம். ஓடி இது வரைக்கும் அதுங்கள நான் தாங்க வச்சிருந்தேன், வளர்த்தேன், கொடுத்துட்டேன்னுட்டு எவ்வளோ குடும்பம் வெளியே போகக்கூடாது கொடுத்துட்டோம் வேணிட்டு எவ்வளோ பொறுமையா போனாங்க. நாங்க நல்ல குடும்பத்துல பிறந்துட்டு எவ்வளோ அடினாலும் அடி. அப்போ மேலே எங்க வீட்டுக்கு வந்தா சந்தேகம் பிடிக்கிறோம். கல்லில் அடிப்போம், கொம்பல் அடிப்போம், மாட்டு கயிறு இருக்கு பாத்தீங்க அது அடிப்போம். சொந்த பந்தம் எல்லாம் கேட்க மாட்டீங்களா? யாருமே கேட்க முடியாது அவரை. யாருமே கேட்க முடியாது, பயம் மேடம். உனக்கு என்ன, எங்க அப்பா உனக்கு என்ன, என் பொண்டாட்டி நான் கேக்குறேன். தலைமுடி நீட்டா இருக்கும், அதை பிடிச்சதா 5 தடவை மொட்டை அடிச்சிட்டான். நீ என்ன பண்ண? மொட்டை அடிச்சாளா? மொட்டை அடிச்சு 5 தடவை இருந்ததுக்கு. என்னது 5 தடவை கோயில மொட்டை அடிச்சிட்டான். கோயில மொட்டை அடிச்சிட்டாரு மேடம். ஏன் நீங்க அழகா இருக்க கூடாது? ஆமா மேடம், அவனை பார்த்தாவே என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் திரும்ப அடிக்கணும். அடிக்க முடியாதா மேடம்? அவர் இருக்கிறதுக்குள்ளதான் மேடம். இப்ப இவ்வளவு தூரம் அடி வாங்கின்னு 5 வருஷமா இப்ப உட்கார்ந்த இடத்துல இருக்கிறது அவராலதானே மேடம். அடிக்க முடியல, சொல்யூஷனே கிடையாதுமா. நான் ஒரு விஷயம் கேட்கவா? 24 மணி நேரம் யாராவது உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாதுங்க. நீங்க மனசை தைரியப்படுத்திக்கணுமா? இனிமே இந்த பசங்களை இப்படி சஃபர் பண்ண விடாதீங்க. பினான்சியலா எப்படிமா, என்ன பாதுகாப்பு இருக்கு உங்களுக்கு? இவளுக்கு வந்து அவங்க வந்து எது செய்யலனாலும் பரவாயில்ல மேடம், எவ்வளவு பொறுத்துனாங்க. அதுங்கள வந்து ஒரு மாதிரி அதுங்கள வந்து கூப்பிடுறோம். யார ஓடி போயிடுவேன்னு கேட்கறோம். பேராது வச்சுட்டாரு. காலேஜ் முடிச்சான் மேடம். சின்ன வயசுல இருந்து வளர்த்து கொடுத்துட்டோமே 10th கொடுத்தோம் மேடம். அதுல 10th படிக்கும்போது கொடுத்தோம் மேடம். தெரியாத வானாலும் சொன்னா நாங்க தான் சரி. அக்கா இவங்க தங்கச்சியோட நாத்தனோட பையன் மேடம். எனக்கு வந்து அவர் வந்து என் முகத்துல முடிக்கூடாது மேடம். அவர் வந்து என் முகத்துல முடிக்கூடாது. மேடம் எங்களுக்கு கை கால் இருக்கு மேம், நாங்க பொழைச்சு போவோம். வேண்டாம், அவன் எதுவுமே நகை போட்டதை கூட இந்த குழந்தைங்களுக்கு ஒண்ணு வைக்கல மேடம். மேடம் வச்சுட்டு மூட்டே போடல மேடம். காதல கூட நான் போட்டது மேடம். எதுவுமே இவளுக்கு போட்டது அன்னைக்கே கழிட்டோம். எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்ல, அது பார்க்க மாட்டோம் மேடம். நீங்க கிளம்பி வந்தீங்கல்ல, அன்னைக்கு என்ன நடந்தது? அதுக்கு முன்னாடி பாப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைங்க மேடம். அதிகமா ஆயிடுச்சு, வலி அதிகமாயிடுச்சு, கண்ணு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் காலேஜ் போலமான்ட்டு 3 நாள் காலேஜ் போல மேடம். ஏன் நீ காலேஜ் போலன்னு கேட்க மாட்டாரு, ஏன் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேட்க மாட்டாரு. அவ போய் அரளி விதை எடுத்துன்னு வந்துட்டா. சாவணுன்ற முடிவுக்கு வந்துட்டா. இதுக்கு மேல நம்ம இருக்கக்கூடாது அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டா. அவர் வந்தார் மேடம். அவர் வந்ததும் இவ என்ன சொன்னா, பா என்னால முடியல, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். ஏன் உனக்கு என்ன உடம்புக்கு, நீ போவேணா, உங்க அம்மா போறனால போட்டும். உங்க அம்மா எதுக்கு மேடம் நான் போனோம், அவளுக்கோசம் தான் நான் போனோம். நான் கடை வாங்கி போய் ஸ்கேன் எடுக்கிறேன் நான் சொல்றேன் மேடம். அவத்தை அவர் புரிஞ்சிக்கல. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கூட நான் இட்டுமே காப்பாத்திருப்பேன் மேடம் அவளை. சரி, அப்புறம் என்ன நடந்தது? அதுக்கப்புறம் பேசினாரு. அப்படின்னா அவங்க இவங்க சித்தப்பா வந்து வெளியே நின்று கேட்கறாரு, நான் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போட்டோம், ஸ்கேன் எடுக்கட்டும், தான் 5 வருஷமா இருக்கு, பாப்பாக்கு சதருக்குதுன்றாங்க, நீட்டும் போக மாட்டேன்ற, பாப்பா இட்டுன்னு போட்டோம், ரொம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அவர். சொன்னதுக்கு அவர் என்ன சொல்றாரு, அந்த உனக்கு தெரியுமா, அவ எவன் கூட எல்லாம் வண்டியில போறா, அவ இட்டுன்னு போக மாட்டா, காசு எடுத்துன்னு போய் டாக்டர்கிட்ட கொடுக்கறதுக்கோசம் அவ ஐடியா பண்றா. அவ எங்க மாமனா மச்சானா மேடம் இந்த டாக்டர். இவளுக்கு ஆப்ரேஷன் பண்ற எனக்கு என்ன மேடம் தலையெழுத்து. என் பொண்ணு நல்லா இருக்கணும் தான் மேடம் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் முடியல மேடம். இதேதான் பேசிட்டு இருந்தாரு. ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு சொல்லல. அவன் என்ன சொல்லிட்டா, இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க கூடாது, இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க கூடாது, வா பொழையில எனக்கு எதனா ஊத்து. லைட் வெளிச்சம் தெரியாதனால அவர் ஹால்ல டிவி பார்ப்பாரு, கல்ல எடுத்து அடிப்பாரு மேடம். அசிங்கமா ரேப் பண்ற சீன் வரும். அப்பா திருப்புப்பான்னு நாங்க கத்துவோம். நீங்க உள்ள போங்க, அவங்க என்ன பண்றான்னு பாக்கலாம். அவன் என்ன பண்றான்னு
அவருக்கு ஒரே ஒரு குறிக்கோள் தான் மேடம், அவருக்கு பொண்டாட்டி இருக்கணும் மேடம். பொண்டாட்டி வேணும் மேடம், அவருக்கு பிள்ளைங்க வேணாம் மேடம், பொண்டாட்டி இருக்கணும். எங்க முன்னாடியே குடிப்பாரு மேடம், எங்களை டம்ளர் எடுத்துன்னு வர சொல்லுவாரு மேடம். அப்புறம் பீடி சிகரெட் எங்களை ஒரு நாள் ஊத்தி கொடுக்க சொன்னாரு மேம். அதை கூட பொறுத்துக்கிச்சுங்க மேடம். இப்ப தப்பா பேசுறான், அதால தான் தாங்க முடியல மேடம். பட்டம் கட்டி போயிடுன்னு சொல்லிட்டான் பாரு, இது வரைக்கும் பொறுத்தாங்க மேடம். பசங்களை கதை இவ்வளோ ஏன் எடுத்து அடிக்கிறது, கல் எடுத்து அடிக்கிறது, கூப்பிடுவாரு, கேட்கலன்னா கல் அங்கிருந்து வரும் வீட்டுக்கு. சரி, நான் ஒரு விஷயம் கேட்குறேன். இப்போ எடுக்கிறீங்களே இந்த முடிவு, அது பசங்களை நினைச்சுதான் எடுக்கிறீங்க? ஆமாங்க மேடம். இவ்வளவு நாள் பொறுத்து போனீங்க. எவ்வளவு பொறுத்துட்டேன் மேடம், 23 வருஷமா பொறுத்துட்டேன் மேடம். இதுக்கு மேல நம்ம பொறுக்க கூடாது. என் பசங்க எனக்கு அறிவுரை சொல்றாங்க மேடம், ஏன் நீ இவ்வளவு நாள் உள்ள இருக்கிற, வெளியே வா, நான் உன்னை காப்பாத்துறேன். இதை பார்க்கறத தப்பா பேசிட்டு இப்போ 25 நாள் தலைமறை இருந்துட்டு எனக்கு தெரியல. இப்ப எல்லாம் இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது மேடம். அவருக்கு தெரிஞ்சிருந்தா நாங்க என்ன விட என் தங்கச்சி வீட்டுல தங்கி இருந்தேன் எங்க மேடம். போனீங்க? தங்கச்சி வீட்டுல இருந்த மேடம். அம்மா அப்பாக்கு தெரியாது, ஒரு வாரம் பொறுத்தா மேடம் அம்மா அப்பாக்கு தெரியும். அது அவங்க வந்து கேட்டாங்க மேம், என் பொண்டாட்டி எங்கனே அவங்க வந்து கேட்டப்பதான் அவங்களுக்கு ஷாக்கா இருந்தது. எனக்கு டெய்லி இட்னு வந்து கேட்பாரா மேடம், டெய்லி இட்னு வந்து அம்மா கிட்ட பிரச்சனை மேடம். தலைமறைவா இருந்தீங்க? தலைமறைவா இருந்த மேடம், தலைமறைவா இருந்து இப்பதான் வந்த மேடம். எப்படி இங்க வந்தீங்க? நானே அது எனக்கு தெரிஞ்சிச்சு. எங்க சித்தியால மேம் அன்னைக்கு என்னன்னா விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சிடுச்சு, அதனால விநாயகர்லாம் எடுத்து போய் கரைப்பாங்க, அதனால போவாங்க. விசில் அடிச்சிருக்காங்க, இவளுக்கு தெரியாது. விசில் அடிச்சோன்னா உட்காந்துட்டான். அவர் விசில் அடித்த உடனே இவன் மேலே போகிறதுக்கு தெரிஞ்சுக்கின்னு வெளியே போய் பார்த்துக்கிறாரு. போகிறவங்கள்ட்ட அந்த ஊர் பசங்க யாருன்னு கேட்டிருக்காரு, சொல்லியிருக்காங்க. வந்து உள்ளே கேட்குறா, நான் உள்ளே இருந்தால் மேலே இருந்தா. எல்லா பொண்ணுகளும் மற்ற பசங்க விசில் அடித்தா பேரண்ட்ஸ்கிட்ட வந்து சொல்லணும், இல்லைன்னா கூச்சப்படும், உன் பொண்ணு இதுக்காகவே மேலே நின்னுங்குது, அப்படியே அலையுதுடி. தப்பா பேச அடிச்சுட்டு தப்பா தாங்க முடியல, அடிச்சிட்டேன் அவளை, இனிமே மேல நிக்காதன்னு. ஏன் கூட வந்திருக்கிறது என்ன சொல்றேன்னா, பொண்ணுங்களை வந்து நீ வித்துருவ, உன் கூட இட்டுன்னு போவாத, உன் தொழில அவங்களுக்கு கத்து கொடுத்து. அழுவாதீங்கம்மா, அழுததெல்லாம் போறோம். தீர்வே கிடையாது. எந்த பெத்தாமாவும் தான் பெத்த பொண்ணு இருப்பாங்களா? நீ தேர்ட் இயர் படிக்கிறியா? முடிச்சிட்டேன் மேம். பிபிஏ பிசிஏ நீ அப்ளை பண்ணலையா எங்கேயும்? இல்ல மேம், அப்பா வேணும்னு சொல்லிட்டாரு. மேரேஜுக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ் எல்லாம் கிடையாது இப்போ. இல்ல மேம், அம்மா என்ன சொன்னாங்க, இங்க இருக்கிறத விட நீ மேரேஜ் பண்ணின்னு போயிருந்தாங்க. என்ன மேரேஜ் பாரு, கல்யாணம் திருமணங்கிறது வந்து ஒரு விஷயத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழி கிடையாது. வேண்டாம், அவளுக்கு 26 வயசு ஆகட்டும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுங்க. அவள் வேலைக்கு போட்டோம். அவ படிக்கணும்னு ரொம்ப ஆசை மேடம். படிக்கட்டும், வேலைக்கு போட்டோம், படிச்சுட்டே வேலைக்கு போ. அவனோட பிரச்சனை இவங்க என்னன்றாங்க மேடம், இதுக்குதான் மேடம் வந்த. ஆமா, இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான்மா, அவரை மறந்துடுங்க. எதுவும் பண்ண மாட்டாரு, எதுவும் பண்ண மாட்டாரு. போலீஸ் கிட்ட சொல்லி அவன் எங்க வீட்டுக்கு பாதுகாப்பே இல்ல மேடம். இப்ப எங்க வீட்டு வேலை செஞ்சு கூட பசங்களை காப்பாத்தி உங்க வீட்டுல இருக்கலாம்ல, அவங்க பாதுகாப்போட. எதுவுமே பண்ண மாட்டாருமா, அந்த கவலையே விடுங்க, அந்த கவலையை விடுங்க. ரொம்ப இப்ப என்னது தெரியுமா, அசிங்கமா பேசினா கண்டுக்காதீங்க. அவர் வந்து வச்சிருக்கேன், ஆமாப்பா வச்சிருக்கேன்னு சொல்லிடுங்க. இந்த புடவையே ஆமா, 2 விஷயம். ஒண்ணு வந்து உங்க மேல கைய வச்சா திரும்ப நீங்க கைய வச்சிடுங்க, ஃபர்ஸ்ட் திங். அடுத்தது, அப்பாவை வச்சு கூட தப்பா பேசினா பேசிட்டு போடான்னு விட்டுருங்க. விட மாட்டான் மேடம், திருப்பி பஞ்சாயத்துக்கிட்ட. இல்லம்மா, ஊருக்காரங்க எல்லாம் முட்டாளுங்க கிடையாது, யாருமே சும்மா இருக்க மாட்டாங்க. இது வந்து பொது இடத்துல இல்ல, வீட்டுக்குள்ள மனைவியும் குழந்தைகளையும் கொடுமைப்படுத்தினா கூட மக்கள் கேள்வி கேட்கலாம். அதுதான் முதல்ல அந்த சட்டத்தை புரிஞ்சுங்க. முதல்ல அந்த விவரத்தை புரிஞ்சுங்க. என் பொண்டாட்டி நான் அடிப்பேன், நான் கொலை பண்ணுவேன், மண்ணெண்ணெய் ஊத்துவேன் நல்லா சொல்றது சும்மா. அதெல்லாம் பண்ணக்கூடாது, பண்ண முடியாது. ரோட்ல போறவங்க கூட கேள்வி கேட்கலாம். முடியல, அவன் அப்படிதான் அப்படி சொல்லிட்டு இருந்தா உட்கார்ந்து இருக்கணும். பாரு, ஒரே ஒரு வழிதாம்மா, தைரியப்படுத்திக்கோ. என்ன அனாவசியமா ஒரு வார்த்தை பேசக்கூடாது. மரியாதை கொடுத்த மரியாதை வாங்கிக்க சொல்லு, அவ்வளவுதான். எங்களை இப்ப நேர்ல பார்த்தா வெட்டிட்டு வருமா? அது எப்படி வெட்டுவாரு? அவ்வளவு இப்போ இருக்கிறான். இப்ப கூட நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெட்டறதுன்னா அப்படினா யார வேணா வெட்டலாம். நீ வந்து கோழே அப்படி உட்கார்ந்திருந்தா வெட்ட வருவாரு. தலை நிமிர்ந்து பாரு, எங்க மேல கைய படக்கூடாது சொல்லி பாரு. பயந்து ஓடுவாரு.
இத பாரு மிரட்டிட்டு இருப்பாங்க எப்ப தெரியுமா? நீ பயந்து உட்கார்றது வரைக்கும். என்ன அடிக்கிறது வேலை வச்சுக்காதீங்க சொல்லி பாரு. 24 மணி நேரம் போலீஸ் கவர்மெண்ட் ஒன்று காவல் காக்க முடியுமா? முடியாது முடியாது. முதல்ல நீங்க தைரியமா இருங்க. ஆமா உண்மைதான். நீங்க தைரியமா இருங்க. என் மேல கைய வைக்க கூடாது சொல்லுங்க. அதுக்கு தான் மேடம் இங்க வந்தது நானு. இந்த பாருங்க நான் மறுபடியும் பெண்கள்ட்ட அதான் சொல்றேன். பிரசவரில் தாங்கிறதுவங்க நீங்க. ஆமாங்க. நம்ம ஓகேயா? அப்போ அதை விட வலி ஒண்ணு கிடையாது. இல்ல மேடம். ஆம்பளைங்களுக்கு தலைவலி கூட தாங்க முடியாது. தாங்க முடியாது. அப்புறம் என்ன அவங்க பலசாலிகள்னு சொல்லுங்க. இல்லன்னு இந்த 3வது குழந்தை பிறந்து கருப்பையோட வந்துருச்சு மேடம். கையெழுத்து போட மாட்டோம் மேடம். குடும்ப கட்டுப்பாடு பண்ண ஒண்ணு கூட பார்க்கல மேடம். ஒரு துணி அழகு பார்க்கல. அவனுக்கு சாப்பாடு இன்னொன்னு சொல்ல எனக்கு கஷ்டமா. விட்டுருங்கம்மா விட்டுருங்க. எனக்கு புரிஞ்சு போச்சு. இப்ப என்னன்னா இந்த பிள்ளைங்க நல்லா இருக்கணும். ஆமா மேடம். அந்த பொண்ணுக்கு முதல்ல ஹெல்த் சரியாகணும். அவ படிக்க ஆரம்பிக்கணும் மேடம். அவளுக்கு கல்யாணத்தை பத்தி பேசவே பேசாதீங்க. கல்யாணம் தனியா வாழ்ந்தாலும் பரவாயில்லம்மா, கல்யாணம் வேண்டாம். வேண்டாம்னு சொல்லிட்டேன். திருமணங்கிறது வந்து ஒரு இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழியே கிடையாது. வேண்டாம். இப்ப திருமணத்தை பத்தி யோசிக்காதே. நீ வேலைக்கு போய் லைஃப்ல செட்டில் ஆக பாரு. இப்ப அட்லீஸ்ட் உனக்கு தாத்தா பாட்டி இருக்காங்க, இருக்கிறதுக்கு இடம் இருக்கு. திருவண்ணாமலையில இருக்கியா? திருவண்ணாமலை. சென்னையில வந்து இருக்கியானா தைரியமா ஹாஸ்டல் எல்லாம் இருப்பியா வேலை கிடைச்சதுன்னா? கண்டிப்பா. அவனை விட்டுட்டு மேடம் கண்ணுலே இவ்வளவு கிடைக்கும் மேடம். அம்மா அப்படியெல்லாம் தப்பிச்சு ஓடவே முடியாது. இப்போதைக்கு மேடம் நீங்க அசிங்கமா பேசிட்டு காதுல வாங்கிக்கிறது வரதான் உங்களுக்கு ட்ரபிள் பண்ணும். பேசிட்டு போ, உனக்கு தான் வாயில மேடம். இப்போ அங்கேயே கடா சொல்லுங்க. ஊருக்காரங்க சேர்ந்து பாத்துப்பாங்க. ஊருக்காரங்க பாத்துப்பாங்க. கிளம்பி வரல, ஒரு பிரச்சனை வந்தப்ப ஊரே கூடி வரல மேடம். இவனை வச்சுங்கிறான். அவனும் இதே காதமா வச்சிருக்கேன். நான் 100 பேரை வச்சிருக்கேன். அதுதான் எனக்கு வேலை சொல்லிடுங்க. இனிமேட்டு அப்படிதான் சொல்ல போறேன். அதுதான் சொல்லணும். பசங்க மேல சந்தேகம் பிடிக்கும். வெளியே வந்துட்டாங்க மேடம். இனிமேட்டு அப்படிதான் நான் சொல்ல போறேன். ஒழுக்கங்கிறது மிக மிக அவசியம். அந்த ஒழுக்கம் நம்ம மனசாட்சிக்கு தெரியணும். ஊரை நம்ப வைக்கிறதுக்காக இல்ல. ஊர்ல இருக்கிறவங்க கூட நம்பிடுவாங்க மேம். என்னை பெத்த அப்பா நம்பல. சரிம்மா, தூக்கி போட்டுற அவ்வளவுதான். வேண்டாம். எப்போ இருக்கா உன் வாழ்க்கை அது பாதிக்குதோ அது தேவையில்லை உனக்கு. அவ்வளவுதான். அவர் கொடுத்து வைக்கல. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். உங்களை மாதிரி அழகான பெண் குழந்தைகள் உங்களை பார்த்து ரசிச்சு உங்களோட அருமை தெரியல அவருக்கு. அவர் கொடுத்த மிஸ்டர் ஏழுமலை கொடுத்து வைக்கல. இவ்வளவு அழகான பெண் குழந்தைகளை அவங்களோட அன்பை தேடிக்கிறதுக்கு அவருக்கு தெரியல. கஸ்தூரி அம்மா, இன்னும் நீங்க முகத்தை அப்படி சுழிக்க கூடாது. நீங்க தைரியமா இருங்க. ஐயா நீங்களும் தைரியமா இருங்க. பொண்ணுக்கு தைரியம். கீதா தைரியமா தான் இருக்கா. தைரியமா இருமா. எனக்கு இப்ப தைரியம் வந்துருச்சு மேடம். இவங்களால என் பசங்களை பார்த்து இன்னைக்கு தைரியம் வந்திருக்கு. நீங்க அழுவ விரும்பல மேடம். அழுத போழ நினைக்கிறேன். வெரி குட். இவங்க இப்படி கொடுமை அனுபவிச்சுட்டே இருக்காங்க. அவங்க இங்க வர்றது எதுக்குன்னா, ஒண்ணு வந்து அவங்க மனசுல இருக்கிறத கொட்டுறதுக்கு, அடுத்தது வந்து ஒரு தைரியத்துக்கு. ஏன்னா இது சொல்வதெல்லாம் உண்மை டீமை மட்டும் இல்ல, நேர்கள்ட்ட பேசுற மாதிரி இல்ல, அவங்க மக்கள்கிட்ட பேசுற மாதிரி. அது ஒரு தைரியம். அது மட்டும் இல்லாம நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அவர் ஏதாவது பண்ணார்னா ஊருக்கு தெரியணும்ல என்ன நடந்திருக்கு. அதுக்குதான் மேடம் வந்து இப்போ இங்க நாங்க தைரியமா வந்தது. அது நிறைய பேர் கேட்பாங்க என்கிட்ட, எதுக்கு இங்க வந்து சொல்றாங்கன்னு. நாளைக்கு இந்த குழந்தைய கொண்டு போட்டாரு. ஆமாங்க, இதுதாங்க ஊருக்கு தெரியணும்ல என்ன பண்றாரு அவர். என்ன இதுதாங்க வந்துக்கிறோம் நாங்க. எங்களுக்கு உங்ககிட்ட வந்தது தைரியமா நினைக்கிறேன். எனக்கு நான் தைரியத்தை வர வச்சுக்கிறேன் மேடம். இந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, அவளுக்கு பார்க்காம அவளுக்கு ஆல்ரெடி கண்ணு மங்கலாக ஆரம்பிச்சாச்சு. அவளுக்கு உடம்புக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அதுக்கு காரணம் அவர் தானே. ஊருக்கு தெரிய வேண்டாம். உங்ககிட்ட வந்ததால எங்களுக்கு நம்பிக்கை பிறகுது. ஏன்னா இவ்வளவு விஷயமும் நாங்க சொல்லிட்டோம். எத்தனை நாள் கயிறு கூட கட்டினோம் மேடம். மழையில எங்க வீட்டுக்கு வந்தா எடுத்ததுமே தாலி கயிறு தான் மேடம் பிடிப்பாரு. அறுத்துக்கு வர ஜோபில வச்சுக்குவாரு. நைட் ஃபுல்லா தூங்குவாரு. தூங்கிட்டு மறுபடியும் எடுத்து கொடுப்பாரு அந்த தாலி. நான் மறுபடியும் கட்டிக்கணும். மறுபடியும் நான் சொல்றேன், அவரை வந்து உட்கார வச்சு கட்டாயப்படுத்தி எல்லாம் நம்ம உட்கார வைக்க முடியாது. இங்க இத்தனை கேமரா இருக்கு, இங்க வந்து உட்காந்தா அது டெலிகாஸ்ட் ஆகும்னு அவருக்கு தெரிஞ்சு வருதுவங்க தான். சரிங்களா? வந்து உட்காரும் போது நம்ம கட்டாயப்படுத்த முடியாது. ஆனா எங்க சைட்ல இருந்து ஒரு டியூட்டி இருக்கு. இப்படி உங்க குடும்பம் வந்திருக்காங்க, உங்க மனைவியும் குழந்தைங்களும் வந்திருக்காங்க. உங்க மனைவியும் குழந்தைகளும் சொல்றதுக்கு கூட எனக்கு கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கு. அப்போ கீதாவும் இளவரசி மணிமேகலை, என்ன அழகான பேரு.
இளவரசி மணிமேகலை இவங்க வந்து கூட எங்களுக்கு ஒரு டியூட்டி இருக்கு. உங்க தரப்பு என்னது கேட்கறதுக்கு. ஒருவேளை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கலாமோ, ஒருவேளை உங்களை புரிஞ்சுக்காம இருக்கலாமோ, மிஸ்டர் ஏழுமலை அப்படியெல்லாம் கூட நினைக்கலாம். அதனால நாங்கள் எங்கள் கடமைக்கு கேட்டோம். ஆனால் அவருக்கு வரத்துக்கு விருப்பம் இல்லை, நாங்கள் கட்டாயப்படுத்தலை. நோ ப்ராப்ளம். ஆனா இவங்க ஆனால் பேச்சு வரோடு எப்போவுமே வந்து அடுத்து அந்த சைடும் வந்தாதான் 2 சைடும் ரிவீல் ஆகும். அப்போ தான் நமக்கு சொல்யூஷன் நோக்கி போக முடியும். இப்போ அவருக்கு வரத்துக்கு விருப்பம் இல்லாததுனால இவங்களோட இதை மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ண முடியும். அவங்களுக்கு அவரோட வாழ விருப்பம் இல்லை, வாழவும் முடியாது. ஏன்னா பசங்க ரொம்ப கொடுமைப்படுறாங்க. ஒரு பாத்ரூம் கூட இல்லை. வசதி இல்லாதவங்க, பாத்ரூம் இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் வசதி இருந்தும் பெண் குழந்தைங்கிறதுக்காக அவங்கள ஒரு பாரம் மாதிரி பார்க்கறது, அது வந்து ரொம்ப கொடுமையான விஷயம். இந்த காலத்துலேயும் இப்படி இருக்காங்களா? பெண் குழந்தைகள் என்னெல்லாம் சாதிக்கிறாங்க. கிராமம்னா சினிமாவில் தான் மேடம் பார்த்துருக்குறேன். டவுனில் வந்து இருந்து தெரியாது. நெல்லு காய்க்கிற மரம் கேட்டேன் மேடம் அங்கே போய். இப்போ கூட என்னை கேலி பண்ணி சிரிப்பாங்க. அந்த அளவுக்கு இருந்து கழனி அரைப்பேன், கரும்பு வெட்டுவேன், எல்லா வேலையும் செய்வேன் மேடம். இப்பயும் காக்கட்டா பூ 1.5 கிலோ வருது மேடம். நானே எங்கள் பசங்க தான் எடுப்போம். அதில் 5 ரூபா கூட என் பசங்களுக்கோசம் ஒரு பிஸ்கட் பாரு பிஸ்கட் வாங்கி கொடுங்க. 3 மணிக்கு வந்து பெரிப்பாங்க, பெருசு பேர் வரும்போது அது கேக்குது. அதுக்கு நாய் தின்னுது பாரு ஏரியில போய் அத்தை எட்டு வந்து தின்னுன்னு கேட்பாரு மேடம். ரொம்ப அவனுக்கு நீ கவலைப்படாத, நான் வேணும் தரேன் உனக்கு அப்படின்னு நான் தைரியமா நான் தான் அவனுக்கு முத்தி போயிடுச்சு மேடம். முன்ன இவ்வளவு சந்தேகன்ற இது மேல போயிட்டான் மேடம். அதான் எனக்கு தாங்க முடியாத இங்க வந்ததே மேடம். உங்கள்ட்ட போட்டேன்னா நானு எங்க சின்ன பொண்ணும் அழகா பார்ப்போம். அவதான் மேடம் இவளுக்கு கூட சந்தேக புத்தி அவருக்கு வந்து அதிகமாயிடுச்சு. எங்க அக்கா தலை மறவாக்குறா, ஒருத்தரா எங்க வீட்டுல இட்டுன்னு வந்து எனக்கு தெரியாது அவ எங்க இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டேன். விடவே இல்லை மேடம். இட்டுன்னு வந்து ஒரு 10 பேர் இட்டுன்னு வந்தான். என் பொண்டாட்டி அனுப்பு, என் பசங்களை அனுப்பு, நீதான் மறைச்சு வச்சிருக்கிற, அனுப்பு என் பொண்டாட்டிய. மிஸ்டர் ஏழுமலை, உங்க மனைவியும் பசங்களும் இங்கதான் இருக்காங்க. அவங்க உங்க கூட வரத்துக்கு விருப்பப்படல. உங்களுக்கு விவாகரத்து நோட்டீஸ் வரும். இனிமே அவங்கள தொல்லை பண்ணீங்கன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் ஆல்ரெடி கொடுக்க போறோம். போலீஸ் வந்து என்ன பண்ணமோ பண்ணிடுவாங்க. நம்ம டீம் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்க பொண்ணு வந்து வேலைக்கு போறா, அவ ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து அவ அம்மாவையும் அவன் தங்கச்சியும் பாத்துக்க போறா. மணிமேகலைக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், அவ படிப்பு கண்டினியூ பண்ணும், பல வேலைகள் இருக்கு. எங்க அப்பா 4 பொண்ணை பெற்றவர் தான் மேடம். இது வரைக்கும் சீன்ற வார்த்தை எங்களை சொல்லியே இருக்க மாட்டார் மேடம். எங்க அப்பா அடுத்த ஜென்மத்துல கூட பிறந்தனா எங்க அப்பா தான் மகளா பிறக்கணும் மேடம். அவ்வளோ ஒரு ஆசை மேடம் எங்க அப்பா அம்மா மேல எனக்கு. ஆனா அவங்க அப்பான்ற பாசத்துக்கு ஏங்குறாங்க மேடம். அப்பான்றதுன்னா என்ன, அப்பான்ற உறவுக்கு அர்த்தம் தெரியல மேடம். அதனால நீங்க என்ன பண்ணான்னு தெரியுமா? படிச்சு பெரிய ஆளா வந்து பொம்பளை பசங்கன்னா நல்லா வருவாங்க, குடும்பத்தை பார்ப்பாங்கன்னு ப்ரூவ் பண்ணும். தைரியத்தை விட்டு சுருங்கி போய் உட்காரக்கூடாது. தைரியமா உட்காருங்க 2 பேரும். எந்த வகையில நீங்க குறையல, புரியுதா? தாத்தா பாட்டி அம்மாவை எல்லாம் பார்க்கணும். ஹலோ 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 மிஸ்டர் ஏழுமலை. அவர் பேச முடியாது. அவர் ஆள் இல்லை, வீட்டில் ஆள் இல்லை. அங்கதான் இருக்காரு, கொடுங்க. ஏழுமலை கொடுங்க. அவர் இல்லைங்க. நீங்க யாருங்க? ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தோம். மிஸ்டர் ஏழுமலை ஃபோனில் வரதில்லை. இன்னொருத்தர் பேசினார். அவர் வந்து பக்கத்துலேயே தான் இருக்கார். மிஸ்டர் ஏழுமலை பக்கத்துலேயே தான் இருக்கார். ஃபோனை கொடுக்கறதில்ல, ஃபோனை வாங்கறதில்ல அவர். ஸோ மறுபடியும் கூப்பிட்டா அவர் லைன் எடுக்க மாட்டேங்கிறாரு, கட் பண்ணி விட்டுறாரு. ஸோ ஏதாவது சொல்கிறதுக்கு இருந்தால் தானே அவர் பேசுவார். என்ன நியாயம் சொல்லுவார்? இந்த குழந்தைங்களை எப்படி கொடுமைப்படுத்துறதுக்கு என்ன நியாயம் சொல்லுவார்? அதுவும் பெண் குழந்தைங்கிறதுனால இப்படி கொடுமைப்படுத்தினா சட்டப்படி அது எவ்வளோ பெரிய குற்றம். அவரை கூப்பிட்டு பார்த்தோம், அவரை ஃபோன் பண்ணி பார்த்தோம், வரல. அவர் வரலைங்கிறதுக்காக இவங்க அங்கேயே உட்காந்து கஷ்டப்பட முடியுமா? இவங்களுக்கு ஒரு தீர்வு காலம் வேணும்ல, அவங்க கஷ்டத்தை சொல்கிறதுக்கு ஒரு அரங்கு வேணும்ல, அவங்க வாழ்க்கையில் அனுபவிக்கிறது வேதனையை சொல்கிறதுக்கு ஒரு அரங்கு வேணும்ல. அவர் வரத்துக்கு விருப்பப்படலைங்கிறதுக்காக இவங்களை பேச விடாமல் பண்ண முடியுமா? இவங்க விக்டிம்ஸ். அதனால்தான் இங்கே அதை பதிவு பண்ணணும். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.